வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல தமிழரசன் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பையன் வந்து எங்கள் ஊர் பையன், ஸோ பண்ருட்டியை சேர்ந்த ஒரு பையன் தான் அவன். ஸோ அந்த பையன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற போது இதை சுற்றி என்னென்னலாம் பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது ஏன் பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னா, இது பண்ணதுக்கான ரீசன் சொல்லப்படுறது. ஸோ ஆக்சுவலாக ரீசன் சொல்லக்கூடாது, பட் எனக்கு ஒரு வழி இல்லை, நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறுத்தலாம். இதெல்லாம் இந்த ரீசன் இருக்குல்ல, அந்த சூசைடுக்கு அந்த ரீசன் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்கூல்ஸ்லேயே இருக்கட்டும், காலேஜஸ்லேயே இருக்கட்டும், ரொம்ப காமனாக ஒரு மாதிரி அசால்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது எவ்வளோ பேரை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணுன்ட்டு காலேஜஸ் சைட்லேருந்தோ ஸ்கூல் சைட்லேருந்தோ யாருமே கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. இஷ்டத்துக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது. அங்கே அந்த பையன் படிச்சுட்டு வந்திருக்கிறான். இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜூனியர் பசங்க 2 பேரை கூப்பிட்டு ஹாஸ்டல்லேருந்து வெளியே போயிருக்கான். ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறான். ஹாஸ்டல்லேருந்து வெளியே போயிட்டு வந்திருக்கிறான். ஹாஸ்டலில் பெர்மிஷன் வாங்காமல் வெளியே போயிட்டு வந்திருக்கிறான். அது தப்பு தான். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை தான் இவங்க கொடுத்துருக்கணும். அதை ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தோ காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தோ அவங்க பண்ணல. இது எல்லாமே அங்கே இருக்கிற மக்கள் சொன்னதை வச்சு மீடியாவில் ரிப்போர்ட் ஆனது தான். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி வெளியே போயிருக்கா ஹாஸ்டலை விட்டு, ஸோ இதுக்கு வந்து 10,000 ரூபா ஃபைனு, நீ பாண்ட் எழுதி கொடு, சைன் பண்ணி கொடு, ஸோ நீ அதை பண்ணு இதை பண்ணு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மென்டல் டார்ச்சர் பண்ணதுனால தான் இந்த முடிவு அந்த பையன் எடுத்திருக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து காமனாக நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுக்க மாட்டாங்க. அந்த தப்புக்கு என்னென்னலாம் பனிஷ்மெண்ட் இல்லையோ அது எல்லாத்தையுமே கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட் டார்ச்சர் பண்ணுறதாகட்டும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நல்லா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டான்னா அவனை அந்த இடத்துல தண்டிக்க மாட்டாங்க. டீச்சர்ஸை நான் சொல்கிறேன், அந்த இடத்துல தண்டிக்க மாட்டாங்க. இது எல்லா டீச்சர்ஸையும் நான் சொல்லலை, ஒரு சில டீச்சர்ஸை தான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல தண்டிக்க மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து வச்சுக்கிட்டு, அந்த வன்மத்தை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ப்ராக்டிக்கல் டைமில் வச்சு பழி வாங்குறதா இருக்கட்டும், எக்ஸாம் டைமில் பழி வாங்குறதா இருக்கட்டும், அந்த நோட்டி ஃபார்ம் சைன் பண்ண, அந்த நோட்டி ஃபார்ம் சைன் பண்ணாமல் நீ அதை பண்ணி இதை பண்ண, அந்த ஃபைன் கட்டு இந்த ஃபைனை கட்டு, ரெக்கார்ட் நோட் சைன் பண்ணும்போது ரெக்கார்ட் நோட் சைன் பண்ணி ரெக்கார்ட் நோட் இது தப்பு அது தப்பு, இந்த ஃபைன் அந்த ஃபைன் அந்த ஃபைன் ஃபைன் வாங்குறதா இருக்கட்டும். அப்புறம் போயிட்டு நீ அதை பண்ணு, நீ போய் இது இந்த சட்டை போய் இதை வாங்கிட்டு வா, அந்த சட்டை போய் அதை வாங்கிட்டு, கடைக்கு போய் எனக்கு இதை வாங்கிட்டு வா. ஸோ இந்த மாதிரி வேலை வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் உண்மையிலே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எஸ், இது எனக்கும் நடந்திருக்கு தான். நான் அந்த டைமில் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ஒரு பையனை இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிடுதுன்னா அது எந்த அளவுக்கு மோசமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கும்போது தான் அது எனக்கே தெரியுது. எஸ், நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஃபைன்ஸ் கலெக்ட் பண்ணாலும் அந்த ஃபைன்ஸை திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கே செலவு பண்ணுற அளவுக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு தப்பு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணிட்டாங்களா, எஸ் அது தப்பு தான் அப்படின்னா அதுக்கான தண்டனை என்னவோ அந்த தண்டனையை கொடுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அன்யூனிஃபார்மில் வந்திருக்கா அப்படின்னா அதுக்கான தண்டனை என்னவோ அந்த தண்டனையை கொடுக்கறத விட்டுட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு தேவையில்லாமல் நீ போயிட்டு அந்த சார்ட்டை சைன் வாங்கிட்டு வா, அந்த சாருக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஸ்டூடெண்ட் மேலே ஏதோ வன்மம் இருக்கும், இந்த ஸ்டாஃபுக்கு வந்து அந்த வன்மம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்டாஃபுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த ஸ்டாஃப் வந்து அந்த ஸ்டாஃப்ட்ட போய் சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த ஸ்டாஃப்ட்ட போய் நிற்கும் போது அந்த ஸ்டாஃப் இல்லை நீ இப்படி அன்றைக்கி பண்ணிட்டாரு, நீ இப்போ ஃபைனை கட்டு அப்படின்னு ஐடி கார்டை பிடிங்கி வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கேவலமான செயல் செய்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் நிறுத்தினாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படலாம். இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம தாராளமாக ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணாதீங்க, அதை நார்மலைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அதாவது நான் தான் சொல்கிறேனே, ஸோ இந்த மாதிரி பாண்டு சைன் வாங்குறது, 10,000 ரூபா ஃபைன் கட்டுன்னு சொல்கிறது, நீ பண்ணலன்னா உன் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அதை விட்டுட்டு பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன்னு மிரட்டி அந்த மிரட்டலுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை பயப்பட வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நீங்கள் சொல்கிற வேலைலாம் செய்கிற ஒரு ரோபோவை தயவு செஞ்சு ட்ரீட் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ எஸ், நான் இந்த ரீசனுக்காக மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய ரீசன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பையன்லாம் படித்து நல்லா வர வேண்டிய பையெல்லாம் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ரீசன் இந்த மாதிரி ஒரு ரீசன் அப்படிங்கிற போது இந்த ரீசனை நம்ம நார்மலைஸும் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற போது அது இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எஸ், நான் திரும்பவும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் கேட்டது ஒரே ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் தயவு செய்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டை ட்ரீட் பண்ணவே பண்ணாதீங்க.
புரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ், இது நான் சொல்கிறேன்னா எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் இது நடக்குதுன்னு நான் சொல்லலை. ஸோ எத்தனை பேர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இந்த மாதிரி விஷயத்தை நார்மலைஸ் பண்ணி அப்படியே ஜஸ்ட் லைக் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறத வச்சு தான் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இவ்வளோ இடத்துல இது நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். ஸோ எஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது. சி